ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாயாங்கோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் யாராவோ ஜங்குக்க பக்கம் ஆசையாக போக்க, பட் அங்கேருந்து ஒன்றும் சார் இங்கே இல்லை, ஒய்ஃபை பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒய்ஃபா அதான் நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்ல, மனசாச்சோ உன்னை என்றைக்கு அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், இதில் ஒய்ஃபு வேறு உனக்கு இருந்தாலும் ஓவர் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இல்லை, இந்த பையா போய் சொல்கிறான், என்கிட்டயே வா. எப்படா பையா வருவ, ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கும், ரயில் விட்டுட்டு போயிருக்கான், இதெல்லாம் நம்பிடுவேனா? அப்படிலாம் நம்பி போகிற ஆள் இல்லை இந்த சாரா. முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி தனக்கு தானே டைலாக்லாம் அடிச்சு விட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இங்கே நீங்களோ உங்களோட காலேஜ் முடிஞ்சதும் நேராக போகிறது ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு தான். அங்கே போய் எல்லா ஃபுட்டையும் வெரிஃபை பண்ணுறீங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஒரு 6 o'clock பக்கம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே பூந்துடுறீங்க. உள்ள ஆல்ரெடி ஜிமின் அம்மாவும் உங்கள் மாமியாரும் சமைச்சிட்ருக்கா. நீங்களோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உள்ள வரீங்க. வாமா இப்போ தான் வந்தியா, காஃபி குடி அப்படின்னு காஃபியை கையில் திணிக்க, அதை நீங்கள் வாங்கிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு 2 பேரையும் இழுத்துட்டு வந்து வெளியில் உட்கார வச்சு அவங்க கையிலையும் காஃபியை கொடுக்க, 3 பேருமா கொஞ்சம் நேரம் காஃபி குடிக்கிறீங்க. குடித்ததுமே நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுக்க, நீ கம்ம போகிற அப்படிங்கிறாங்க. நானா மணி இப்போ 7 ஆயிடுச்சு, இப்போவே டின்னர் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், நாங்களும் வரோமா அப்படின்னு எழுந்திருக்க. ஐயோ சித்தி இங்கே உட்காருங்க, நக்கறவே கூடாது. அத்தை நீங்களும் தான், நானே சமைப்பேன், என்னம்மா இப்படி பண்ணுற, வர வர ஆராஜகம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவங்க கலாய்க்க. அப்படி தான் பண்ணுவேன், சமையல் கட்டு என் ராஜ்யமாக்கும், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டத்திட்ட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவங்களால வெளியே தள்ளிவிட்டா நீங்கள் சமைக்க போகிறீங்க. ஸோ சாரா தாரா கூட அடேங்கப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வர, கற்றுக்கோங்கடி, யாராவது என்னைக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட கிச்சன் சைடு வர மாட்டீங்க, என் மருமகளை பார்த்தியா எப்படி இருக்கான்னு அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் அம்மாவோ, ஆமாம் எப்படி பொறுப்பாக இருக்கா என் பொண்ணு, கொடுத்து வச்சவன் இந்த தயாங் பையன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்களோ தனி ஒத்தால் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க ஷால் எடுத்து அப்படியே மூஞ்சை தொடச்சிக்கிட்டு வெளியில் வர, கரெக்டாக அப்போ தான் தயாங்கும் வீட்டுக்குள்ளே வரான் அவங்கள பார்த்த மாதிரி. அப்படியே அவன் உள்ளே வர, அவனை பார்த்த அடுத்த செகண்ட் நீங்கள் கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு அங்கே உள்ள மெய்டுங்கிட்ட, அக்கா நான் ஒரு வழியாக சமைச்சிட்டேன், அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொஞ்சம் டைனிங் டேபிளில் மட்டும் வச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. சரிம்மா நாங்கள் பண்ணிடுறோம், ஒரு வேலை கூட எங்களை பார்க்க விடாமல் நீங்களே செஞ்சுட்டீங்க, அதை எடுத்து வைக்கிறத நாங்கள் செஞ்சிடும். அப்புறம் உங்கள் பசங்களுக்கும் டிஃபனில் போட்டு வச்சுருக்கேன், போகும்போது மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாதும்மா, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தங்க தான், ஆனால் நீ அதை விட அப்படின்னு அப்படியே செல்லம் கொஞ்சிறாங்க. நீங்களும் அக்கா ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, கிளம்புங்க இது ஐஸா அப்படிங்கிறாங்க. ஐஸ்லாம் இல்லை. அப்புறம் அவங்க குட்டீஸ்களுக்கு போன டைம் வந்தபோது என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வேறு வந்திருப்பீங்க. ஸோ அதையும் எடுத்து இதை மறந்துடாமல் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கக்கா அப்படின்னு. ஏம்மா தான் சம்பளம் தரீங்களே. அக்கா இது நான் அவங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுக்குறது, ஏன் செல்ல தம்பி தங்கச்சிங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, கேள்விலாம் கேட்கக்கூடாது. அப்போ பாப்பான்னு என்ன நீங்கள் அங்கே போனால் நினைக்கலல்ல அப்படிங்கிறீங்க. ஐயோ அப்போல்லாம் இல்லை கண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்டேயே பேசி நிற்க. இங்கே தேங்கோ உங்களையே பார்த்த மாதிரி வரவனுக்கு கடுப்பாகுது. இவன் என்ன நினச்சிட்ருக்கா, கொஞ்சமாவது என்னை திரும்பி பார்க்குறாளா, வர மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக படிக்கிட்டே ஏறாமல் நின்றுக்கிட்டே இருந்தவனும் இங்கே அவன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் தெரியல, உங்களுக்கு அவனை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு மேலே நிற்காம கடனை ஏறி அப்படியே ரூமுக்கு போயிடறான். நீங்கள் அவன் போனதை அப்படியே உரக்கனால பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே வந்து அப்பாடா அப்படின்னு சோஃபாவில் இப்போ தான் உட்காடுறீங்க. இதுக்கப்புறம் தான் எல்லோரும் பார்க்க போகிறீங்க இந்த ஹீராவோட ஆட்டத்தை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயனை எப்படி காட்டுங்க போல்டாக காட்டுங்க அப்படி இப்படின்னீங்களே. இதுக்கப்புறம் ஒரு தென்றல் புயலாகி வருதுன்னு பயவில் மாறும். ஐயோம்மா அவனை நம்பி நான்லாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு அப்படியே. இங்கே தேங்காய் வந்துட்டு எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா. நான் அப்படியே வந்துட்டு நைட் ஆனனால எல்லோரும் சாப்பிட வந்து உட்காராங்க. ஸோ நீங்களும் கடமையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுட்டை வைக்க, எல்லாரோட பார்வையும் இந்த பையன் மட்டும் வரமாட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னைக்கு வந்தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினோ, அவங்க வேலையை பாருங்கப்பா, டெய்லி வந்து உட்காந்துட்டு என்னமோ அந்த பழைய படத்தில் வந்து சிவாஜி வந்து ராதா வருவாளான்னு எட்டி முதல் மரியாதை படத்தில் பார்க்குற மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் அவன் வரமாட்டான், எல்லாம் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினோ வந்துட்டு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. தாராவும் மண்டையில் நங்குன்னு ஒரு கொட்டு, இப்படிப்பா விக்ராதி ஏண்டி அடித்த அப்படிங்க. பின்ன என்ன என் அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமாம் பெரிய நொன்ன சரியான பைத்துண்டியவன், ஏதோ பைத்தியம் மயிறு எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறோம். ஐயோ ராதைக்கு மாட்டிக்கிட்டு விட்றாதடி, உனக்கு உன் தாலி மேலே பாசமே இல்லையா,
தாலி மேலே பாசமா? ஆமாம், தாலி கழுத்தில் தொங்கணுமா வேணாமா? நான் தானே கட்டணும், அவன்கிட்ட சொன்னினா என்ன முடிச்சு விட்ருவான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. பட் நீங்களும் எதையுமே காதில் வாங்கிக்கல. எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தீங்க, பிளேட்டில் சாப்பாடை போட்டிங்க. எப்போவும் என்ன அதே தானே, சர்வர் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ மேலே வரீங்க, தேங்கோ கிட்ட எப்படி பேசலாம், அது இரா அது அப்படின்னு அவன் பேசி ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காரு. சார் கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்களோ டப்புன்னு கதை தந்துட்டு உள்ள வர அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுக்காக ஆவலோட அவன் திரும்ப நீங்களோ வந்த வேலை முடிஞ்சு போடுறா அப்படிங்கிற மாதிரி பார்சல் சர்வீஸ் மாதிரி கையில் கொண்டு வந்து பிளேட்டை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நிற்கவே இல்லை, மெயில் மாதிரி கிளம்பி அப்படியே கீழே போயிடுறீங்க. அவனும் இந்தாடி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இவன் என்ன நினச்சிட்ருக்கா, வந்தா பிளேட்டை கையில் கொடுத்தா போயிட்டா, இவள்கிட்ட பேசலாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, வரட்டும் எப்படி இந்த ரூமுக்கு தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டுருக்க. நீங்களோ கீழே போகிறீங்க, அப்புறம் எல்லாரோடய உட்காந்து பேசி சிரித்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்த வேலையெல்லாம் பார்க்க உங்கள் மாமியாரும் ஜிமின் அம்மாவுமே ஏமா நீயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற, கிளம்புமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்க. பரவாயில்ல, இதனால் என்ன, நீங்கள் போய் படுங்க, அந்த அக்கா எல்லாத்தையும் கழுவி வச்சுருவாங்க, நான் ஜஸ்ட்டு தொடச்சி தானே விட போகிறேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு மெய்டு வந்து நான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முன்னாடியே கிளம்பியிருப்பாங்க. பட் அத்தைங்களும் வந்துட்டு ஒரு வேளை இருப்பாங்களோ, எப்போவுமே அவங்க நேரத்தோடு கிளம்பிடுவாங்களேமே அப்படின்னு கேட்க மாட்டிக்கிட்ட மாட்டேங்க. அது எனக்கு தூக்கம் வராதத்தை, கொஞ்ச நேரம் அந்த மாதிரி வேலை பார்த்தா தான் சரி வரும், அதான் அப்படிங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்கள கரெக்டாக 8 மணிக்கெலாம் அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி இப்படியே அங்கே டயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 2 மணி நேரம் பக்கம் அப்படியே அங்கேயே போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி மணி 10க்கு மேலே ஆனதும் பொறுமையாக ஆடி அசைஞ்சு மேலே வர இங்கே பைபிளையோ எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஈகரா. நீங்கள் உள்ளே வந்து ரூமை திறந்ததுமே அந்த சவுண்டுக்கே டக்குன்னு வந்து உங்களை அடுத்த நிமிஷம் உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான். நீங்களோ அல்ட்டிக்கலை, முறைக்க கூட இல்லை, டப்புன்னு திரும்பி ஒரு லுக்கு தான், ஜஸ்ட்டு ஒரு லுக்கு. அவனை அப்படி பார்க்க அவன் கை டக்குன்னு உங்கள் கையை அப்படியே விட்டுருது. நீங்களும் வந்துட்டு முறைக்க கூட இல்லை, பார்வை ஒரு லுக்கு விட்டுருப்பீங்க. அந்த லுக்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பயந்து போய் அவன் கையை எடுத்துக்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே போய் உங்கள் சோஃபாவில் எப்பவும் படுக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு செட்டில் ஆகிடுறீங்க. இங்கே தேங்கோ இது என்னோட புதுவித தண்டனையாக இருக்குது. அவள் கத்தி சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் பேசாமல் கொள்றாளே அப்படின்ட்டு இருக்க. எதை சண்டை போடுறதா? அப்போல்லாம் நாங்கள் சண்டை போடணுன்னா டெய்லி சண்டை போடணும் பாஸ், க்ரைம் ரேட் அவ்வளோ ஏற்றி வச்சுருக்கீங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், நீ பண்ணது உனக்கு தெரியல இல்லை தெரியாதவான்னு நடிக்கிறியா? தேங்க பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் நான் பலமாக அடிக்கலையே, லைட்டாக அடித்தேன், அவள் தெம்பு இல்லாமல் போய் விழுந்து மண்டையை அடிச்சுக்கிட்டா, அதுக்கு நானாக பொறுப்பு, ட்ரீட்மெண்ட்லாம் தான் பார்த்தேனே அப்படிங்கிறது அவனோட சைடு. ஆனால் பைப்பில் எவ்வளோ குடும்பப்படுத்தியிருப்பான், அத்தனை மறந்துட்டு எப்பெல்லாம் பேசுகிறான். ஒரு சாரி கேட்டிருப்பானா, இல்லை சாரிங்கிற மாதிரி பாவமாவாச்சும் மூஞ்ச வச்சுட்டு பார்த்துருப்பானா? எதுவுமே பண்ணாமல் இவர்கிட்ட வந்து நம்ம மன்னிச்சு பேசிடணுமா? பாருங்கள் மக்களே, இங்கே உங்களுக்கோ மனசு ஃபுல்லாக வெறுமை மட்டும்தான் இருக்குது. கத்தி அழுது சண்டை போட்டு மட்டும் என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? இவனை மாதிரி வாழ்க்கிட்ட கொடுக்கதே பெருசு, அவ்வளோதான். அவங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது, மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது. என்ன தான் வந்து நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவனுக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் அவனுக்கும் தூக்கம் இல்லை, அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் தூக்கம் இல்லை. ஸோ 2 பேருமே தூக்கம் இல்லாமல் புரண்டு தான் படுக்கிறீங்களே தவிர அப்படியே தூங்க இரவாக தான் இருக்குது 2 பேத்துக்கும். ஸோ இப்படியே தான் நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது கூட நீங்கள் கண்டுக்கிறதில்ல, பேசுறதில்ல, இப்படியே போக தேங்கோ அவ்வளோதான். மறுபடியும் அவனோட உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மான்ஸ்டர் வெளியில் வரான். ஆஃபீஸில் உட்காந்து இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கா, என்கிட்ட பேச மாட்டாளா, உக்கரையே இப்படியே திருப்பிக்கிட்டு போகிறா, இது சரிப்பட்டு வராதா, இது சரிப்பட்டு வராது, இப்படியே இருந்தால் அவளுக்கு திமிரு ஓவர் ஆயிரும், இதுக்கப்புறமா அப்படியே விட்டு வைக்கக்கூடாது, எதோ நடந்துச்சு வந்து பேச வேண்டியதானே, பேசணும், பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஈகோ தலை தூக்க நைட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு வரான், பார்க்குறான் நீங்கள் சோஃபாவில் தூங்கிட்டுருக்க, அப்படியே வந்து உங்களை அழகாக தூக்குறான். அவன் தூக்கின வேகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு பயந்துடுறீங்க யாரோ என்னமோன்னு. அப்புறமா தான் தேங்க தெரிஞ்சதும் நீங்கள் அப்படியே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, பட் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. இன்னும் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பூ மாதிரி பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் மூஞ்சை திருப்பிக்க உங்களை அப்படியே வந்துட்டு தாவங்கட்டையை பிடிச்சி அப்படியே அவன் பக்கம் திருப்பி இந்த பாரடி அப்படிங்க. நீங்களும் அவனை அப்படியே அதை வெறுமையாக பார்த்தா அப்படி இருக்கும். அப்படி பார்க்குறீங்க. ஐயோ பாருண்ணா இப்படி தான் பார்ப்பியா, இப்படி பார்த்து என்னை கொல்லாதடி, ஏன்டி என்னை சாவடிக்கிற, பேச மாட்டேங்கிற, பார்க்க மாட்டேங்கிற, இப்படியே இருந்து என்ன தாண்டி உனக்கு வேணும்? நான் அடித்ததுக்கு தண்டனையா, பழி வாங்குறியா? என்னடியும் உனக்கு பிரச்சனை, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நீ இருந்தால் நான் வருத்தப்படணும்னு நினைக்கிறியா? வருத்தப்பட்டேன்டி, படாமல் ஒன்றும் இல்லை, 10 நாளாக வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன், செஞ்சது தப்புன்னு எல்லாம் புரிஞ்சிச்சிடி.
இன்னும் ஏன்டி என்னை போட்டு சாவடிக்கிற, இவ்வளோ தாண்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் உட்காந்து நானும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே இப்படி இருந்தேன்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவங்க செஸ்ட்டில் படுத்துக்கிறான். ஸோ படுத்துட்டு அவனும் வந்துட்டு அவன் கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கை அப்படியே போகுது. பட் நீங்களும் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அப்படியே வந்துட்டு ஒரு மரக்கட்டை மாதிரி படுத்துட்ருக்கீங்க. இதுதான் அகிம்சை வழியில் போராடுறது போல். வர போராட்டமோ நடத்துங்க. ஸோ நீங்கள் எதுவுமே இது பண்ணாமல் இருக்கா. அவனுக்கோ எரிச்சலாகுது. எவ்வளோ நேரம் தான் அவனும் வந்துட்டு தானே வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் முதல்ல வந்துட்டு பேசலாடி கூட அவன்கிட்ட அவன் தொடும்போது உருகி நிற்பீங்கள்ல. ஸோ அதை எதிர்பார்க்குறாரு சாரு. பட் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் அப்படியே கிடக்க அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கிக்க முடியல. அவனுக்கு மனசெல்லாம் அப்போது நான் தொடுறது, நான் அவன் மேலே படுத்துருக்கிறது கூட அவளுக்கு வந்து எந்த உணர்வும் கொடுக்கல. அந்தளவுக்கு ஆயிடுச்சா? இல்லை தயா, நீ தொட்டு அவள் உருகாமல் இருக்கிறாளா? அதெல்லாம் நடக்காத காரியம். அன்னைக்கு நான் தொடும்போது அப்படியே எப்படி என்கிட்ட எல்லாத்துக்கும் அவ்வளோ ரியாக்ட் பண்ணான். அந்த ரியாக்ஷன் எனக்கு வேணும். இப்போ அதை நான் பார்க்கணும். அவ்வளோ நான் தொடுறதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பைத்தியக்காரத்தனமாக அவங்கள தூக்கி மடியில் வச்சு அப்படியே இன்னும் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்க. பட் அப்போ கூட நீங்கள் வேண்டாம் வெறுப்பாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படி தான் இருக்கீங்க. திருப்பிலாம் வந்து ஹக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இன்னும் கடுப்பு தான் ஆகுது. ஸோ உங்களை கீழே தள்ளி அடுத்தது அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு வாட்டி தொடும்போது முதல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க. பட் இந்த வாட்டி எதுவுமே இல்லை. கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்குது, ஆனால் ஆளுகளை அப்படியே இருக்கீங்க. ஸோ அவன் லிப்பில் கிஸ் பண்ணும்போது உங்கள் உதட்டு நீங்களே கடிச்சிக்கிறீங்க, பிளட் வர அளவுக்கு. அப்படி உங்களுக்கு வந்துட்டு அவன் அவங்கள தொடுறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ ஆனால் எந்த வெறுப்பையும் வெளிக்காட்டாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ அவனும் வந்த வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே அடிக்கிற மாதிரி படுக்கிறான். அப்படியே உங்களை திரும்பி பார்க்க நீங்கள் எப்படி அவன் இது பண்ணும்போது மரக்கட்ட மாதிரி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே திருப்பி மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். உங்களோட பார்வையில் இருந்த வெறுப்பை தாண்டி இப்போ ரொம்ப அதிகமாக வெறுப்பு தெரியுது. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அவனும் எதையோ ஒன்று நினச்சி பண்ண அது வேறு மாதிரி இருக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் அவனோட பல் தடமும் அவன் பண்ண கீறல்கள் எல்லாமே இருக்குது. பட் அவன் எதிர்பார்க்குற லவ்வோ உங்கள் கண்ணில் சுத்தமாக இல்லை. அப்படி தொடச்சி போட்ட மாதிரி இருக்குது. அவனுக்காக நீங்கள் உருகலை, மயங்கலை, எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அப்போலாம் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு அவனை நீங்கள் ஹக் கூட பண்ணலைங்கிறது இப்போ தான் புரியுது. அதையும் தாண்டி இது வரைக்கும் நீங்களாக ஒரு கிஸ் கூட பண்ணதில்லை. அதுக்கு அவன் சுதந்திரம் கொடுத்ததே கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே இப்போ தான் நினச்சி பார்க்குறான். இப்போ அவனுக்கு நீங்கள் அவனை லிப் கிஸ் பண்ணணும்னு தோணுது. அதான் வாய்ப்பு இல்லையே ராஜா. இன்னும் அப்படியே திரும்ப அவங்கள அப்படியே அவன் பக்கம் அப்படியே திருப்பி அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். பட் அப்போயே நீங்கள் ஹக் பண்ணல. ரொம்ப நேரம் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருந்தவனுக்கோ அப்படி ஏண்டி இப்படி படுத்துற அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்படியே உங்களை பார்த்து இங்கே பாரு ஹீரா, அது நான் பண்ணது தப்பு தான். உன்னை அடிச்சிருக்கக்கூடாதான். தேவையில்லாமல் அன்றைக்கி நான் உன்னை அடித்தது தப்பு தான் அப்படிங்கிறான். இப்பயும் அதே பார்வை செம்ம கடுப்பாகுது. அவனும் ஏன்டி இப்படி பார்த்தேன்னு கொள்கிற, இப்படி பார்க்காதடி, இப்படி பார்க்க எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடி, வேதனை. அதையும் தாண்டி நான் தொடர்றது உனக்கு அருவருப்பாக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதுடி. அப்படி இருக்குடி உன் பார்வை, இப்படி பார்க்காதடி. ஏன்டிட்ட பேசவும் மாட்டேங்கிற, பேசுடி. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ஏதோ பண்ணுதுடி அப்படின்ட்டு அவனுக்கு அவன் பண்ண தப்பு எல்லாம் புரியுது. ஆனால் அந்த மாங்காய் மைண்டனுக்கு அவனோட ஈகோவை விட்டு உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு மனசு வரல. உங்களுக்கு அதுதான் இவ்வளவு பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு சாரி கேட்குறதுக்கு தெரியலையாடா. அவன் மனசு கஷ்டப்படும் போது உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா நீங்கள் அவனை லவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாரி சொன்னால் போதும் உருகிடுவீங்க தான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. அவனோட ஈகோ தடுக்குது. உங்களுக்கோ அதுதான் தேவையாக இருக்குது. அவனும் உங்களை லவ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு தான் தெரியல. இப்படி கஷ்டப்படுத்துகிறவங்க எப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னதை நம்ப மாதிரி தெரியல. நிறைய பேர் இப்படி தான் லவ்னு சொல்லிட்டு இப்படி தான் போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. நீயோ பொய்யோ கடவுளுக்கே வெளிச்சம். பாட்டுக்க இப்படி புலம்பிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி அவனை பார்த்து உங்கள் தேவையெல்லாம் முடிஞ்சா அப்போ நான் போகலாமா அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ தூக்கி வாரி போடுது. நீங்கள் இப்படி கேட்டது அவனுக்கு அவன் காதுக்குள்ளே இவளா அப்படி பேசுனா அப்படின்ட்டு அவனால் நம்பவே முடியல. நீங்களும் அப்படி பேசுனது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டு என்ன தேவை முடிஞ்சா புரியல அப்படிங்கிறான். ஆமாம், நீங்கள் உங்கள் தேவைக்கு மட்டும்தானே என்னை யூஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கு தானே நான் எப்பவும் தேவைப்படுவேன். நீங்கள் என்ன அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. காரணமே இல்லாமல் அடி வாங்கிறது ஒன்றும் எனக்கும் புதுசு இல்லையே. எத்தனையோ டைம் வாங்கியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். என்ன இந்த வாட்டி கொஞ்சம் ஹெவியாகிருச்சு. இதுக்காக ஒன்றும் உங்களை நான் வேதனைப்பட சொல்லலை, வருத்தப்பட சொல்லலை. அப்படி நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படிலாம் எதிர்பார்த்தா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான். அந்த மாதிரிலாம் தோணணும் அப்படின்னா
அதுக்கு அவங்க லவ் பண்ணணும், ஒருத்தரை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயம்லாம் தோணும். பாசம்னு ஒன்று முன்னாடியிலேருந்தே காட்டியிருந்தா நான் அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்பேன். இங்கே பாசம்னா என்னன்னே தெரியாத மனுஷங்கிட்ட தானே நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உயிர் இல்லாத ஜடம். அப்புறம் நான் ஜடம் தானே. இந்த உயிர் இல்லாத பொருளுக்கு எப்படி வலிக்கும்? எனக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளோ வலி வேதனை உங்களுக்குள்ளே இருக்குது. தேங்கோ என்ன சொல்லுவான், என்ன சொல்ல முடியும்? அவனால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு சொன்ன வார்த்தை. அப்போ அவன் ஏதோ ஒரு கோவத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போது அதை நீங்கள் திருப்பி சொல்லும் போது அவனுக்கு பயங்கர வேதனையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் மாற்றி பேச அவனால் முடியல. ஸோ அப்படியே உங்களை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுங்கிற மாதிரி நீங்கள் பெட்டை விட்டு எழுந்திருக்க. அவனும் அப்போது நீ நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் முன்ன எல்லாம் பண்ணதெல்லாம் உனக்கு நான் உன்னை யூஸ் பண்ண மாதிரி தோணுதில்ல அப்படின்னு கேட்குறான். எனக்கோ எப்போவும் பெட்டில் வந்து படுத்து போகாதன்னு சொன்னால் அப்படியே இருக்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் நகர்றவ சொல்லாமல் கொள்ளாமல் எழுந்து போகிறது அதனால் தாங்கிக்க முடியல, இருடின்னு சொல்ல முடியல. அதுக்காக வாண்டடாக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை அவனுக்கு ரொம்ப வேதனை கொடுக்குது. அதனால் வந்து கேட்குறான், அப்புறம் எதுக்குடி நான் அப்படி பண்ணும்போது பேசாமல் படுத்திருந்த? அப்போவே எழுந்து போக வேண்டியதானே? எவன மாதிரியே தான் எல்லாத்தையும் நினைப்பான் போல் அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்த்து விரக்தியாக, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி போயிருக்கலாம் தான், தடுத்திருக்கலாம் தான். ஆனால் இது ரெண்டில் நான் எதை செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக ஏண்டி என்ன தொட விட மாட்டேங்கிற, என் கூட படுக்க மாட்டேங்கிற, அப்போ எவனடி வச்சிருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க தான். ஆனால் திரும்ப அந்த வார்த்தையை கேட்க நான் விரும்பலை. அதான் இவ்வளோ நேரம் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் மரக்கட்டை மாதிரி படுத்து கிடந்தேன். அவ்வளோதான். தேங்க் இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் கொஞ்சம் இதாக இருந்தான். ஸோ இப்படிலாம் நீங்கள் பேச செம்ம கடுப்பாயிருது. அவன் ஈகோ டச் பண்ண செம்ம டென்ஷன் ஆயிரும். ஏய் அப்படின்ட்டு அப்படியே அடிக்க கையவங்க. நீங்களோ பயப்படலை, ஒரு இன்ச்சு கூட நகரல. அப்படியே தைரியமாக அவனை அப்படியே பார்க்க கண்ணில் மட்டும்தான் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அப்படியே அவனை பார்த்து, ஏன் ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, அடித்து கொல்லுங்க, நான் எதுவும் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ என்ன சொல்கிறது தெரியல. ஐயோ ஏன்டி இப்படி என்னை படுத்துற, உன்னை அடிக்கிறதுக்கும் உன் கூட சண்டை போடவும் நான் வல்லடி, உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். இங்கே பார், முன்னாடி ஏதேதோ நடந்து போச்சு இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் மறந்துடுடி, நம்ம புதுசாக வாழலாம் அப்படிங்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன அடிச்சே இருக்கலாம், மறத்து போச்சு வாங்கி வாங்கி மனசும். என்னால் பொய்யா நடிக்க முடியாது, அதுக்கு என் மனசும் சரி உடம்பும் சரி ஒத்துழைக்கலை, என்னால் முடியல. என் உணர்வுகளை கொன்னுட்டு எப்படி வாழ முடியும்? என் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை, அது புரியவும் புரியாது. அன்புன்னு திரும்பவும் என்னை ஏமாற்றி மறுபடியும் என்ன அழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, என்னால் மறுபடியும் பொய்யா அன்பு காட்டுற மாதிரி நடிக்கக்கூட முடியாது. என்ன சொன்னீங்க? 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழலாம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்குறேன்னு வச்சுக்கலாம். நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். எனக்கு ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என்னை ஏன் இத்தனை நாளாக கொடுமைப்படுத்துனீங்க? என்னை ஏன் கஷ்டப்படுத்துனீங்க? அதுக்கெல்லாம் ரீசன் இதுதான்னு சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் உங்கள் கூட நான் வாழ தயாராக இருக்கேன். சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே தயாங்கோ தூக்கி வாரி போடுது. அதை சொல்லுமா? அதை சொல்கிறதுக்கு நான் என் மேலே தான் எல்லாம் தப்புன்னு சொல்லிவிட்டு நீ எப்போ மன்னிக்கிறியோ அப்போ மன்னிடின்னு சொல்லி இருந்துருவேனே. என்னால் அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லா தப்பும் என் மேலே வச்சுக்கிட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் யாரோ பூர்த்திக்காக உன்னைய கல்யாணம் பண்ணேன், அதுவும் பழிவாங்க, உன் அண்ணனை பழிவாங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தினேன்னு சொன்னால் சுத்தமாக என்னை வெறுத்திருவியடி. என்னால் அதை மட்டும் சொல்லவே முடியாது. இந்த 2 நாள் முகத்தை தூக்கி வச்சுட்டு நீ அலையிறதே என்னால் பார்க்க முடியல. ஆனால் அது தெரிஞ்சா இனி என்னை திரும்பியே பார்க்க மாட்டியே, என்ன வேதனையில செத்துருவண்டி அப்படின்னு இருக்க அவனுக்கு. அப்படியே உங்களை பார்க்குறான். இவ்வளோ நாள்
இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா இன்டிமேட்டாக இருந்தா அடுத்த நிமிஷம் நீங்கள் தான் வாரி சுருட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவீங்களே அவனை பார்க்க ஷை ஆகி. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் பாட்டுக்க நீ பார்த்தா எனக்கு என்ன பார்க்கலன்னு எனக்கு என்ன இங்கே என்ன பார்க்காது புதுசாக இருக்குங்கிற மாதிரி நீங்களோ அப்படியே நீங்கள் தான் எல்லாத்தையும் வெறுத்துட்டிங்களே. நீங்கள் பாட்டுக்க மெதுவாக அவங்க நைட் ட்ரெஸ் எடுத்து வியோ பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க் தான், அது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களை பார்த்து அப்படியே நின்றுட்டுருக்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் உங்களை பார்த்துட்டு ஏதோ கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் தெரியாத ஸ்டூடெண்ட் மாதிரி திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு பயம் பார்த்துட்டோன்னா என்னன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தன் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணால் அவனுக்கு ஏசியில் கூட வேர்க்குது. உங்கள் மேலே இப்போ அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. பயம் மீன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அடித்து அந்த பயம் இல்லை, விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வருது. ஸோ இவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்? அப்படியே பயந்து போய் உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களோ அவனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கலவரமே வருது. ஏன்னா இது வரைக்கும் பயம்னா என்ன பார்த்துட்டோன்னா என்ன தெரியாத பர்சன் அவன் எப்படி இருப்பான். அவனை அப்படியே பார்த்துட்டு திடீர்னு அவன் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது இது அவர் தானா இல்லை அவரை மாதிரி வேறு யாருமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டே வருது. அந்த அளவுக்கு பயப்பில்லை, அப்படியே வந்துட்டு பயந்து போய் நின்றுட்டுருக்கு. நீங்களும் விடுற மாதிரி இல்லை. உங்களுக்கும் இப்போ இதை பேசியே ஆகணும், இதுக்கு மேலே விட்டால் சரி வராது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேங்கிட்ட வந்து சொல்லுங்கள், எனக்கு இப்போயே தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன தான் நான் பாவம் பண்ணேன் நீங்கள் என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு கத்துறீங்க. தாங்கோ வாயை திறக்கல. இது நாள் வரைக்கும் இப்படி அவன் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கான், அமைதியாக. அவன் எந்த இதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துவீங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. இவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகி நீங்கள் கத்தும் போது அவனால் என்ன பண்ண முடியும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் எது பேசினாலும் அது பெரிய பிரச்சனையாகி பிரளயமாகி கண்டிப்பாக நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்கிற பயம். ஸோ வாயே திறக்காம நிற்க அவன் அப்படி சைலண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அவ்வளோ கோவம் வருது. நீங்களும் அவனை அப்படியே பார்த்து நில்லுங்க, அப்படியே செல்ல மாதிரி நில்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்கல்ல, திறக்க மாட்டீங்க. எப்படி திறப்பீங்க? ஏன்னா அப்படி ஒரு காரணமே இல்லையே. இருந்தால் தானே உங்களால் சொல்ல முடியும். எந்த காரணமும் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு அடிமை. நீங்கள் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த ஒரு அடிமை. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும். நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்யணும். என் அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. என் அண்ணன்கிட்ட ஃபோனில் கூட பேசக்கூடாது. அவங்க வாங்கி கொடுத்த எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூட கூடாது. என்கிட்ட காரோ ஒரு ஃபோனோ எதுவும் இருக்கக்கூடாது. மொத்தத்தில் எனக்கு சுயமரியாதையே இருக்கக்கூடாது. நான் எல்லா நேரமும் உங்களோட அடிமையாக உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு உங்கள் பின்னாடியே இருக்கணும். அதுதானே? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். தாலின்னு ஒன்று கட்டிட்டா இந்த பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு என்ன அடிமையா? நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இருந்தால் நான் என்ன உங்களுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கேன் அடிமையா? நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் பண்ணணுமா? உங்கள் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு அன்பு பாசம் அட்லீஸ்ட் மனசுங்கிற ஒரு கட்டசி கூட இல்லாமல் ஏதோ யாரோ ஒருத்தி 3வது மனுஷியை விட மோசமாக யார் கூடயும் படுக்கிற மாதிரி எப்படி இருக்கிறது? இங்கே பேச பேச தாங்க செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி அவனை அப்படியே நெருப்பை வச்சு கொளுத்துன மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. யார் கூடயும் படுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன வார்த்தை அவனால் தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்ல முடியும் அவனால்? எல்லா தப்பும் அவன் பக்கம். தப்பாக நினச்சிட்டு தப்பான ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சு அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான். அதெல்லாம் என்ன சொல்லி அவனால் நியாயப்படுத்த முடியும்? எல்லாமே என்னால் தானே. அழுத வடிஞ்சு நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி கேட்டு ருத்ர காளியாக மாறி நிற்கிறீங்க. அதை பார்க்கும்போது அவனால் தாங்க முடியல. அவனுக்கோ வேதனையாக இருக்கு. அவங்க அழுத அடிஞ்ச முகத்தை பார்க்கும்போது நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக அப்படி வலிக்குது. ஸோ அவங்க முகத்தை கூட பார்க்க அவனுக்கு திராணி இல்லாமல் அப்படியே குனிஞ்சு நிற்கிறான். குற்ற உணர்ச்சியில் அப்படியே வாயை திறக்க முடியாமல் அப்படியே நீங்கள் கண்ணில் டியோஸை வாய்ப்பான அது நிற்காமல் கொட்டிக்கிட்டே இருக்குது. என்ன எவ்வளோ தாங்குறனோ தாங்கிக்கிறேன். ஏன்னா நான் வாங்கி வந்த வரம் அப்படி. வெளியில் முழு நேரம் வேலைக்காரியாகவும் வீட்டுக்குள்ளே உள்ளக்குள்ள விபச்சாரியாகவும் இருக்க பழகிக்கிறேன். இல்லைதான் தாங்களை இதுக்கு மேலே தாங்கிக்க முடியல. போதும் சொல்லாத அப்படின்னு காதை பற்றிட்டு அப்படியே உட்காந்துறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் அவனை மீறி வெளியே வருது. ஸோ அப்படியோ அவன் அகம்பாவமெல்லாம் போய் அவனுக்கோ குற்ற உணர்ச்சியில் நீங்கள் பேசின வார்த்தைகளில் காதில் வாங்கிக்க முடியல. அப்படியே புழுவாக துடிக்கிறான்.
இத்தனையும் நீங்கள் சொன்னது பாதி தான். எவ்வளவு படுத்தியிருப்பான், அதில் பாதி சொன்னதுக்கே சாரால் தாங்கிக்க முடியாமல் கத்துறாரு. அவனுக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க லைஃப்பில் எவனாவது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணால் அவனால் அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ அதெல்லாம் தோணுது. தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவனுக்கு புரியுது. ரொம்ப வலிக்குது. பட் காலம் கடந்து சார் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து அழுதவனும், நீங்கள் அப்படியே நின்று அழுதுட்ருக்கீங்க, அவனால் தாங்கிக்க முடியல. அப்படியே எழுந்து அவங்க கணத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே அவங்க கண்ணை தொடச்சி, ஏய் தெரியாமல் பண்ணிட்டேன்டி, தெரியாமல் பண்ணிச்சுட்டு, இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலை, ஏதோ பொத்திக்கிட்டு போய் பண்ணிட்டேன்டி, அல்லாதடி, நீ உயிரடி ஹீரா, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியலடி, அல்லாதடி ப்ளீஸ், இனிமேல் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்டி அப்படின்ட்டு கண்ணை அப்படியே தொடச்சி விடுறான். நீங்களோ டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டு அப்படியே நகர்ந்து நின்று, என்ன அடுத்த பிளானா, அடுத்த பேங்க்கு ரெடி ஆகிட்டீங்க போல் அப்படின்ட்டு நக்கலாவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. தேங்க் ஒன்றுமே போல, என்ன பிளான் அப்படிங்கிறான். இல்லை, இவ்வளோ நாளாக அதிகாரம் பண்ணி என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன், அதனால் அடுத்த சென்டிமெண்ட்டு சென்டிமெண்ட்டில் அப்படியே என்ன இங்கேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களையே நினச்சிக்கிட்டு உங்கள் காலையே சுற்றி வரணும். ஆக மொத்தம் நானாகவே இருக்கக்கூடாது தானே? இப்படி மறுபடியும் என்னை மக்கு ஹிரவாக்கி இங்கே உட்கார வைக்கணும், அதுதானே? இனிமேல் அப்படி இருக்கிறதா இல்லை. அப்போல்லாம் நீங்கள் ஆனா ஓனா ஒன்று சொல்வீங்களே, என்ன சொல்வீங்க? பொடி காட்டி போடி போடி பெங்கல்ல. இப்போ சொல்கிறேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நான் போனாலும் நீங்கள் வந்து நான் போயிட்டேன்னு கவலைப்பட மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் இங்கே இருந்து பைத்தியக்காரியாக நான் விரும்பலை. நான் போகிறேன். இனி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் நான் தலையிடவும் மாட்டேன், இனி வரவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். எங்கள் தேங்க்கு அழுங்காமல் குலுக்காமல் அவன் தலையில் நீங்கள் இடியை இறக்குன மாதிரி இருக்குது. அவனுக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்ன வார்த்தையில அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அழுக கூட அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போச்சு. தேங்கோ இப்போ இப்படிலாம் பேசாதடி ப்ளீஸ், என்னை விட்டு போகாதடி அப்படின்ட்டு அவனும் கதற. நீங்களோ இப்போ தான் சரியாக பேசுகிற, நீங்கள் நான் போனாலும் கவலைப்பட மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லுவீங்களே, பணத்தை தூக்கி போட்டால் படுக்கையை படுக்கிறதுக்கு பல பேர் வருவாங்கன்னு. லட்சத்தில் போட்டு படுக்க கூப்பிடும்போது கோடியில் கொடுத்து கூட குடும்பம் நடத்த கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டா கசக்கவா போகுது? கண்டிப்பாக வருவாங்க. அப்படி உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாருங்க, என்ன விட்டுற சாமி, எதுக்கு மேலே முடியாது. இந்த உடம்புல எதையும் தாங்கிறதுக்கான தெம்பு இல்லை, மறத்து போச்சு அப்படின்னு நீங்கள் கதறி அழக. நீங்கள் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படிலாம் அவங்கள வச்சு செஞ்சானோ, இப்போ அத்தனை வார்த்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் அடுத்து அவனுக்கே திருப்பி விட அவனால் தான் என்ன சொல்ல முடியும். ஆனாலும் தயங்கலை, எதுவும் இப்போ பேச முடியலாட்டியும் உங்களை விட்டு அனுப்புறதெல்லாம் நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. நினைக்கும் போதே பயமாக இருக்குது. அழுது முகமெல்லாம் செவந்து, நீங்கள் ஒரு பக்கம், அவனுக்குமே அப்படி தான் கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படியே ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டாகி இருக்குது. ஸோ அவனும் அந்த அளவுக்கு அழுதுருக்கான், வேதனையாக இருக்குது. ஆனாலும் இப்போ பேச சண்டை முடிவுக்கு வராது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் இதை விடுறதா இல்லைன்ட்டு டக்குன்னு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து, போய் தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிறான். நீங்களும் அவன் பேசுறதை கேட்குற தயாராகவே இல்லை. நான் இப்போயே போகிறேன்டா, இந்த நிமிஷம் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே அவன்கிட்ட என்னடா பேச்சு, போடா விளக்கண்ண அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்க இவ்வளோ நாள் அப்படியே அடக்கி வச்சு இந்த ஆத்திரத்தெல்லாம் பஸ் ஸ்டாட் ஆகி வெளியில் கொட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப ரெடியாக தேங்குக்கோ அடியே இவ்வளோ சொல்கிறேன் போரி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்குது. நீங்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இதை தானே எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொன்று வச்சு செய்வீங்க. ஸோ இப்போ தானே ஸ்டார்டிங்கு, ஒரு தென்றல் புயலாகின்னு வெளியே போக பார்க்க தேங்கோ ஆத்தி விட்டா கிளம்பிடுவா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே அழகாக தூக்க நீங்கள் திமிடுறீங்க. விடாமல் அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படியே போட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு கிடக்க, நீங்களும் அவன்கிட்டேருந்து எழுந்து ஓட தான் பார்க்குறீங்க. அவனை தள்ளிக்கிட்டு முண்டுக்கிட்டு அப்படியே வெளியே வர பார்க்க, அவனும் விடாமல் அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே இறுக்கி பிடிச்சி 2 காலையும் உங்கள் கால் மேலே போட்டு அழுத்தி எங்கே விட்டால் ஓடிடுவீங்களோன்னு அப்படியே பிடிச்சி அமுத்திக்கிட்டு, ப்ளீஸ் டி சொல்கிறத கேளு, போகணுன்னா காலையில் போ,
ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் திரும்ப திரும்ப அதே தான் ஸ்லோகம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களோ அதுக்கப்புறம் திமிர்றதை நிப்பாட்டிடுறீங்க, எப்படியும் காலையில் போயிடலான்ட்டு அமைதியாகிடுறீங்க. ஆனால் மூச்சை மட்டும் அப்படின்னு அந்த கோவத்தில் மூச்சு விடுவாங்களே அந்த மாதிரி பெரும் மூச்சு விட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் தாங்க வந்துட்டு அப்படியே அப்பா ஒரு வழியாக அடங்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் தலையை அமைதியார் அப்படின்னு அப்படியே தடவி விடுறான். உங்களுக்கும் கடுப்பாகுது. ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ தான் தடவுறான் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு 2 வாட்டி தட்டி விடுறீங்க. பட் டேங்கோ அப்படியே அசராமல் மறுபடியும் அமைதியார் தூங்கு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. 2-3 வாட்டி தட்டி விட்டதுக்கப்புறம் இவன் ஒருத்தான் அப்படின்னு விட்டுடுறீங்க. ஸோ அவனும் தட்டி கொடுத்துட்டே இருந்தவன் நீங்கள் அப்படியே மெதுவாக தூங்க ஆரம்பிக்க உங்கள் ஊரில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணுறான். நீங்கள் நல்லா அப்படியே வந்துட்டு எப்படியும் காலையில் போயிடலாம் அப்படிங்கிற மன நிம்மதி விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. தாங்க உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் தூங்குறான். மார்னிங் அப்படியே கண்ணை முழிக்கல அப்படியே தூங்கிட்டே அப்படியே உங்களை தான் தேடுறான். பெட்டோட கடைசி வரைக்கும் அவன் கை அப்படியே உங்களை தேட ஆரம்பிக்குது. ஸோ அவன் கை எட்டின தூரம் வரைக்கும் உங்களை காணோம். அப்போ தான் அவன் மனசுக்குள்ளே நைட்டு நீங்கள் சொன்னது நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை மைண்டுக்குள்ளே வர டப்புன்னு கணத்தை வந்து அப்படியே எழுந்து உட்காடுறான். 10 நிமிஷம் ரூம் ஃபுல்லாக தேடுறான். உங்களையும் காணோம், உங்கள் பேகு செல்ஃபோனு எதையுமே காணோம். அவனுக்கோ ஐயோடான் இருக்கு. அப்படியே பெட்டில் தலையை கை வச்சு உட்காந்தவனோ ஷோ சுத்தம் காலையிலே கிளம்பிட்டாளா, ரொம்ப ஓவராக தான் போகிறா. தயா நீ இறங்கி போகிறனால தான் அவன் ரொம்ப பண்ணுறான், விட்டு தொலை, எப்படியோ எங்கேயோ போய் தொலையிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அடுத்த அவன் பாட்டுக்கு குளிக்க போயிடுறான். நான் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. டோர் நாக் பண்ணுற சவுண்டு நீங்களாக தான் இருக்கட்டும். ஆர்வமாக வந்து அதானே பார்த்தேன், போய் தொலைன்னு நினச்சேன், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சார் வேகமாக கதை திறக்க. பட் அங்கே நின்றுட்டு இருந்தது திரும்ப தாரா தான். அண்ணா காஃபி அப்படின்னு நீட்டுறா. தாரா அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். கண்ணெல்லாம் அப்படியே சொல்லலை விட தாராவோ என்ன பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. தேங்கோ அது கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனாலும் சாரால் கேட்காம இருக்க முடியல. எங்க யாருண்ணா இவ ஒருத்தி அப்படின்ட்டு என் பொண்டாட்டி தான், வேறு யார் ஹீரா எங்க அப்படின்னு கேட்க ஹீராவா தெரிலையண்ணா, ஆனால் காலையிலே எங்கேயோ கிளம்பி போனால் என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் அம்மா கிட்ட என்னமோ சொல்லிட்டு தான் போனான்னு நினைக்கிறேன். நான் வேணா அம்மாட்ட போய் கேட்டு வருவா அப்படின்னு அவள் கேட்க அப்படின்னு அவனுக்கும் கடுப்பாகுது. பல்ல கடிச்சிட்டு இது வேணாம் விடு அப்படின்ட்டு இது என்ன காஃபிண்ணா உங்களுக்கு தான் அப்படின்னு நீட்ட ஓ அப்படின்னு வாங்கி அவனும் வந்துட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சிப்பு வச்சவனோ அப்படின்னு துப்பிட்டு கருமம் என்ன கன்றாவி இது காஃபி தானா அப்படின்னு தாரா பயந்துட்டே சொல்ல ஏம்மா தாயே தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிரு, இதை காஃபின்னு வேறு சொல்லிவிட்டு கிளம்பு அப்படின்னு தாரா விரட்டி விட்டு டமான்னு கதவை அடித்து சாத்தணும்னுக்கோ ஹீரா எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு இருக்கு. காலையில் நீங்கள் இல்லாமல் ஒரு காஃபி கூட நல்லா இல்லைன்னா அவனுக்கோ டேவே விளங்கிரும் அப்படின்னு இருக்கு. அதே சமயம் அடுத்த நிமிஷம் எங்கே போனால் எனக்கு நான் என்கிட்ட சொல்லிட்டு போகிறவாதால் நான் ஏன் தேடணும், அவ்வளோ திமிரவளுக்கு போட்டோம், எங்கே போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு திரும்பவும் அவன் ஈகோ தலை தூக்க அவங்கள பற்றி நினைக்கவே கூடாதுன்ட்டு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். அங்கே பொறுத்த வரைக்கும் ஈவாவை அவளோட சிஸ்டர் மாதிரி தான் நினச்சிருப்பான். ஸோ ஈவாவோட இடத்துக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு நினச்சி குற்ற உணர்ச்சிலேயே தன்னோட சொந்த சிஸ்டர்ஸ்க்கு கூட அந்த அளவுக்கு பழகாமல் வீட்டில் யார்கிட்டையும் மனசு விட்டு பேசாமல் ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலையிலே இருந்திருப்பான். ஸோ தனியாகவே தான் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொடுமையே படுத்தினாலும் அவங்களோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ரொம்ப நாளாக அவங்கள வந்துட்டு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உங்களோட வந்துட்டு அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ மறுபடியும் அவன் அதே தனிமைக்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் இருந்த வரைக்கும் அந்த ரூமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூமை மாற்றி வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரூமை வந்து நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து தேங்க் கண்டுக்கிறதில்ல, அதை பற்றிலாம் எதுவும் பேசலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்துட்டு ரூமை வந்துட்டு உங்களோட ரூமு அப்படிங்கிறனால வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே வச்சுருப்பீங்க. ஸோ அவன் எங்கே சுற்றினாலும் உங்களோட திங்ஸாக அவன் கண்ணுக்கு படுது. அப்படியே உங்களோட பொருளாக அவனை சுற்றி இருக்க அவன் மட்டும் தனியாக இருக்க மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கவே அவனுக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை தான் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. கடைன்னு ஆஃபீஸ் கிளம்பி அவன் போய் காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண ஜிமினை வந்து உள்ளே ஏறான். ஜிமின் ஏறினா அடுத்த செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடறான் புலம்பலை. ஜிமினோனை வினோதமாக பார்க்க தேங்கோ இந்த ஆம்பளைங்களெல்லாம் என்னடா நினச்சிட்டு இருக்காளுக்கு இந்த பொம்பளைங்க, அவளுங்களுக்கு என்ன நம்ம விளையாட்டு பொம்மையா இல்லை உயிர் இல்லாத பொருள் மாதிரி தெரியுமா, அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படிக்கிறாளுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க புலம்ப. இவன் யாரை பற்றி பேசுகிறான் தலையும் புரியல வாழும் புரியல ஜிமினுக்கு. அவனுக்கோ ஒரே ஒரு யோசனை தான், இவன் யார்கிட்ட அப்படி மாட்டியிருப்பான், வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜிமினோ வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமா தேங்க பார்த்து நீ யாரை பற்றி பேசுகிற எனக்கு புரியல அப்படிங்கிறான்.
நான் யாரை பற்றி பேசுகிறான்னு உனக்கு தெரியாது, இதை நான் நம்பணுமா அப்படின்ட்டு அவன்ட்டு அப்படியே எரிச்சு விழுக்க ஜிமினுக்கோ, யார் சாமி நீ, யார்கிட்ட காட்ட வேண்டியதை என்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்க, இன்றைக்கி ஹீரா வீட்டில் இல்லையோ, அவளுக்கு பதிலாக நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்ட்டு இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா, உன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க அந்த புள்ள புலம்பணும், என்னன்னா நீ புலம்பிகிட்டு இருக்க. இராமா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீ தான் அவளை வச்சு செய்கிற, உன்னையே ஒரு பொண்ணு வச்சு செய்கிறானா, கண்டிப்பாக அது ஹீராவாக இருக்க வாய்ப்பே இல்லை, அதனால் நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரில தயாங் அப்படிங்கிறான். ஏய் இது கூட தெரில, நீ எல்லாம் எனக்கு பிஏ போடா பெண்ண, நான் வேறு யாரை பற்றி புலம்ப போகிறேன், எல்லாம் எனக்கு ஒன்று வாச்சிருக்கேன், என் பொண்டாட்டி, அவளை தான் சொல்லிகிட்ருக்கேன். எதை அப்படின்ட்டு இருக்கு ஜிமினுக்கு. என்ன சொல்கிற தயாங், நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே, அதுவும் அந்த பொண்ணு அதுவே ஒரு வாயிலாக போச்சு, ஏதோ அதோட துரதிர்ஷ்டம் உன்கிட்ட வந்து சிக்கி சீரழிஞ்சிட்ருக்கு, அதுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் அவன்கிட்ட சிக்கியிருக்காது, ஏதோ அது உனக்கு கிடைச்சது உன்னோட லக்குன்னு நினச்சிக்கோ, அதை வச்சு வாழ தெரியாமல் சும்மா அதை பற்றி ஏன்ட்டே குறை சொல்லி புலம்பிகிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஜிமினோ ஒரு ஃப்ளோவில் சொல்ல, அங்கே அவனை முறைச்சி பார்க்க அப்பயும் கூட ஜிமின் அதை கண்டுக்காமல் பேச வந்துட்டான். உங்கள் குடும்பமெல்லாம் எப்பேற்பட்ட குடும்பம், உன் தங்கச்சிக்கிட்ட நல்லா வாக்கப்படாமையே சீரழிஞ்சிட்ருக்கண்டா, அவளோட குடும்பம் நடத்துலாம் உலக சாதனை, அதெல்லாம் தெரியுமா, சொல்லப்போனால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, உங்கள் கிட்டலாம் நாங்கள் வாக்கப்பட்டு சீரழிகிறது எங்கள் தலையெழுத்து, எங்களை மாதிரி ஒரு புள்ள பூச்சிங்க உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படாமல் அப்படின்னு ஜிமின் திரும்ப தேங்கோ அப்படியே செம்ம கடுப்பில் ஏற்கனவே இருந்தவன் இவன் இப்படிலாம் சொன்னா பேசாமல் இருப்பானா, ஓங்கி ஒரு குத்து தான் ஜிமின் வாயிலேயே. இன்னும் அட பாவி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பற்றிட்டு ஒன்றா இப்போ என் பல்ல உடச்சா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பாவமா அப்படி தேங்க பார்க்க, அது இப்போ எப்படி வாயை பொத்திருக்க அதே மாதிரி பொத்திக்கிட்டு வர, ஏதாவது வாய் தந்த ஒட்டத்து குத்துற வாயில் 32 பல்லு கொட்டிடும் அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே வந்து திட்ட ஜிமினோ, ஆத்தி ஒரு ஃப்ளோவில் உண்மையெல்லாம் உளறிட்டோம் போல், அதான் காண்டி கணேஷ்க்கு காண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பாடே கடவுளே நீ இருக்கியா இல்லையாயா, எங்கேயாவது இருந்து எங்களுக்கு கொஞ்சமாவது இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களா, எங்களே இல்லை என்ன, நீ ஹீராவை காப்பாற்றுறியோ இல்லையோ அது புருஷ மாட்டிப்பாடு, என்ன தயவு செய்து இவங்கிட்ட இருந்து காப்பாற்றியா முடியலை அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கான். அதான் ஜிமின் கவனிக்கிறான், வண்டி வேறு பக்கம் போயிட்டுருக்கு, இவன் எங்கே போகிறான், நம்ம தான் வேறு 10வது கிழித்துட்டு போகிறானேன்ட்டு ஜிமினோ வாண்டடாக வந்து நானே மாட்டிக்கிட்டேனோ அப்படின்ட்டு, அது தயா வண்டியை அப்படியே நிறுத்தேன், நான் வீட்டுக்கு போகிறேன், ஒரு அவசரமான வேலை அப்படிங்க. தேங்கோ அசால்ட்டா முடியாது அப்படிங்கிறான். அவனுக்கு மூதேவி உன் வண்டியில் வந்து தெரியாமல் ஏறிட்டேன் படுத்துறான், ஆனால் இது ஆஃபீஸ் போகிற வழியும் இல்லை, இங்கே எங்கே போகிற தயாங் அப்படின்னு கேட்க, ஹீரோவோட வீட்டுக்கு அப்படின்னு ஷாக் ஆகிடுறான் ஜிமினே. இன்னும் அப்படியே பார்த்துட்டுக்கா தேங்கோ அந்த ரோட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க, இப்போ நீ என்னடா பண்ணுற, தான் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்டி போக வேண்டியதானே அப்படின்னு ஜிமின் கிட்டே போய் கேட்க, அது எங்களுக்கு தெரியாதா, அது என் மாமியார் வீடு எங்கே சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஏதே அப்படின்ட்டு இருக்கு ஜிமினுக்கு. அது சரி வேகமாக கிளம்புனா மட்டும் பார்த்தாது, அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும் பாஸ், மாமியார் வீடே தெரியாதா அப்படின்னு மறுபடியும் நக்கல் அடிக்கிறான். தேங்கோ திரும்பி அவனை அப்படியே முறைச்சிட்டு, டேய் வாங்கினது பத்தல தெரியாமல் தானே கேட்குறேன், மூட்டை வலியை மட்டும் சொல்லு அப்படிங்கிறான். மூடிக்கிட்டு எப்படா சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே அவனை பார்க்க, ஏதாவது கவுண்டர் கொடுத்த அப்படின்னு தேங்க்கு நான் இருக்கிற கடுப்புக்கு அப்படிங்க இல்லை மச்சான் அப்படின்ட்டு அட்ரஸை சொல்ல கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். அப்படி பார்க்குறான், அவனுக்கு பழைய வீடு தெரியும், இது நீங்கள் புதுசாக கட்டின வீடு, ஸோ அதனால் அவனுக்கு தெரியல. அப்படியே பார்க்குறான், வீடு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சூப்பராக இருக்குது, அதுலேயும் உங்கள் பேரான்னு இருக்கு. அப்படியே பார்க்க அவனுக்கோ உங்ககிட்ட அவன் நடந்துக்கிட்ட விதம்லாம் மைண்டுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படியே டக்குன்னு வந்து போகுது. உங்களை அடித்தது எங்கேயாவது போய் தொலை போனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிலாம் அவன் பேசினதெல்லாம் அப்படியே மைண்டில் வர, அவ்வளோதான் அவனால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே யோசனை நின்றுட்டுருக்க, எங்கே இறக்குன ஜிமினோ தேங்க வரான்னு நினச்சிட்டு பாதி தூரம் போனவனோ எங்கே இவனை காணோன்னு திரும்பி பார்க்க தேங்க அதே இடத்துல நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு, என்னடா பண்ணுற வா அப்படின்னு கூப்பிட்றான். தேங்கோ அவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குது, அவனால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. அவன் மனசாச்சு, எந்த படுபாவி அவளுக்கு என்ன போகிறதுக்கு போக்கடமா இல்லை, பாரு எவ்வளோ பெரிய வீடு, அது மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே அவள் பேரில் தான் இருக்குது, அவள் நினச்சா எதை வேணாலும் பண்ண முடியும், ஆனாலும் அவள் உன்னை விட்டு போகாமல் இருந்தா, அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்தினேன், இப்போ திருப்பி வந்து கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்த போறியா, போதுண்டா உன் காதலும் மண்ணா கட்டியும் அப்படின்னு மனசாஜியை காரி துப்பி கேவலமாக திட்ட. அவனால் அங்கேருந்து ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. டக்குன்னு என்ன நினச்சானோ அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்க ஜிமின் ஒன்றுமே புரியாமல் டே தாங் அப்படின்னு கூப்பிட்டுட்டு பின்னாடி ஓடி வரான். ஏய் தோட
இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.